ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 19வது நாளின் இந்த காலவேளைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இரட்சணிய சேனை மீடியாவின் மூலமாய் ஆண்டுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக ஆண்டவர் தந்த பெரிதான வாய்ப்புக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாது இருக்கின்ற கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட 2026 ஆண்டின் 7வது மாதத்தின் 19வது நாளில் இந்த பரிசுத்தமான ஓய்வு நாளின் கால வேளைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன், ஆண்டவரை ஸ்தோத்திரிக்கிறேன், ஆண்டவரை மகிமைப்படுத்துகிறேன். இந்த பரிசுத்தமான ஓய்வு நாள் இந்த கால வேளையில் ஆண்டவரை இந்த ஆராதனைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த ஆறுதலில் கர்த்தருடைய நாம மகிமைப்படும்படியாய் பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்ய வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். பரிசுத்தத்தோடும் பரிசுத்த அலங்காரத்தோடும் ஆண்டவரை ஆராதிக்க வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். வராமல் தடைப்பட்டிருக்கிற ஒவ்வொரு ஆத்துமாக்களுக்காக ஜெபிக்கிறேன். கர்த்தருக்கு சித்தமானால் தம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை ஆராதிக்க தீர்மானித்தால் தடைகளை கர்த்தர் உடைத்து எரிந்து ஆண்டவரை தம்முடைய பிள்ளைகள் எங்களோடு கர்த்தர் அழைத்து வாரும். எங்களோடு இணைந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் உதவி செய்யும். இயேசுவின் விலையேறப்பட்ட நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். வாசிக்கப்படுகிறதாக கொடுக்கப்பட்ட வேத பகுதி ருத்து 2:12-20 வசனம். உன் செய்கைகளுக்கு பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக. இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டையின் கீழ் அடைக்கலமாய் வந்து உனக்கு அவராலே நிறைவான பலனை கிடைப்பதாக என்றார். அதற்கு அவள், என் ஆண்டவரே, உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைக்க வேண்டும். நான் உம்முடைய வேலைக்காரி ஒருத்தியாகவும் சமமாய் இருக்கவிட்டாலும் நீர் எனக்கு ஆறுதல் சொல்லி உம்முடைய அடியவனுடைய பட்சமாய் பேசினீரே என்றார். பின்பு போவாஸ் சாப்பிட்ட வேளையில் அவளை பார்த்து, நீ இங்கே வந்து இந்த அப்பத்தில் புசித்து காடியிலே உன் துணியை தேய்த்து கொண்டு என்றார். அப்படியே அவள் அருவருப்பு வருகிறவள் அருகே உட்கார்ந்தாள். அவளுக்கு வறுத்த கோதுமை கொடுத்தாள். அவள் சாப்பிட்டு திருப்தி அடைந்து மித்தத்தை வைத்து கொண்டாள். அவள் கதிர் பொறுக்கி கொள்ள எழுந்தபோது போவாஸ் தன் வேலைக்காரியை நோக்கி, அவள் அருவறுக்கப்பட்ட நடுவே பொறுக்கி கொண்டாள், அவளை ஈனம் பண்ண வேண்டாம். அவள் பொறுக்கி கொள்ளும் படிக்க அவளுக்கு அருகிலே சிலதை சிந்தி விடுகள், அவள் அதட்டை திட்டாங்கள் என்று கட்டளையிட்டான். அப்படியே அவள் சாயங்காலம் மட்டும் வயலிலே கதிர் புறக்கினதை அவள் தட்டி அடித்து தீர்ந்த போது அது ஏறக்குறைய ஒரு மரக்கால் வார்கோதுமையாக கண்டது. அவள் அதை எடுத்துக்கொண்டு ஊருக்கு வந்தாள். அவள் பொறுக்கிறதை அவளுடைய மாமியார் பார்த்து, நான் திருப்தி அடைந்து சாப்பிட்டு மீதியாக வைத்ததையும் எடுத்து அவளுக்கு கொடுத்தான். அப்பொழுது அவளுடைய மாமியார், இன்னும் இங்கே கதிர் பொறுக்கினாயே, எவ்விடத்தில் வேலை செய்தார் என்று அவளிடத்தில் கேட்டு உன்னை விசாரித்து ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக என்றார். அப்பொழுது அவள், என்னிடத்தில் வேலை செய்தேன் என்று மாமியார் அறிவித்தாள். நான் என் வேலை செய்த வயல்காரன் போவாஸ் என்றார். அப்பொழுது நெகேமியா தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிற செய்கைகளை கர்த்தராலே அவர் ஆசீர்வதிக்கப்படுவாராக என்றார். பின் நெகேமியா அவர்களை பார்த்து, அந்த மனுஷனும் நமக்கு நொறுங்கின உறவினர்கள் முறையாகவும் நானும் அவை ஆதரித்து சுதந்திரமாக ஒருவனாகி இருக்கிறேன் என்றார். தேவன் தாமே வாசித்த திருவசனங்கள் மூலமாய் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. நாம் யாவரும் கண்களை மூடி நாம் ஜெபத்திலே தரித்திருப்போம்.
எல்லாம் நம்ம கண்களை மூடி நம் உதடுகளின் பலியாக ஸ்தோத்திர பலிகளை நம் தேவனுக்காக ஏறெடுப்போம். முதலாவதாக இந்த 2026 ஆண்டிலே 7வது மாதத்திலும் இந்த 3வது ஞாயிற்றுக்கிழமையிலே தேவன் நம்மை அழைத்து கொண்டு வந்தாரே, அதுக்காக நம் தேவனுக்கு நன்றி பலிகளை ஏறெடுப்போம். இந்த நேரத்திலும் கூட ரட்சணை சேனை ஊழியங்களுக்காக நம்ம ஜெபிப்போம், ஊழியர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த மாகாண தலைவர்கள், இந்த ரட்சணை சேனை தலைவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். ஒவ்வொரு சபைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த ஆன்லைன் மீட்டிங்காக நம்ம ஜெபிப்போம். ஆன்லைன் மீட்டிங்கை நடத்துகிறவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த ஆன்லைன் மீட்டிங்கில் பார்த்து கொண்டு இருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிப்போம். நம்முடைய தேசத்துக்காக, தேச தலைவர்களுக்காக நம்ம ஜெபிப்போம். இந்த சொல்லப்பட்ட ஜெப குறிப்புக்காக ஒரு பாடலின் அடியை பாடின பிற்பாடு சகோதரி பத்மா அவர்களை ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். என் ஜெப வேளை இன்பமாம் தாழ்மையோடு பிரார்த்திப்பேன், மன்றாட்டை கேட்போர் வருவார், பேராசீர்வாதம் தருவார். என் வாக்கின் மேல் விசுவாசமாய் என் பாதம் பற்று ஊக்கமாய் என்றோர்க்கென் நோவை சொல்லுவேன், எவ்வேளையை நான் வாஞ்சிப்பேன். எங்களை அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிறதான அன்பின் பரலோக பிதாவே, அப்பா அந்த கால வேளைக்காக நன்றியோடு துதிக்கிறமையா. தகப்பனே, வானம் என சிங்காசனம், பூமி எனது பாதப்படி என்று சொன்ன தகப்பனே, உம்முடைய பாதப்படியின் கீழாய் வந்து நிற்கிற எங்களுடைய ஜெபத்தை கத்த நீங்கள் கேட்பீராக தகப்பனே. அப்பா, எங்களுடைய ஜெபத்தை ஏறெடுக்க முடியாதபடிக்கு தகப்பனே, எங்களுடைய பாவங்கள் ஒரு விஷயம் உடைய சமூகத்தை மறைக்குமானால் எங்களை ஒரு விஷயம் உடைய கரங்களில் தாழ்த்துகிறமையா தகப்பனே. எங்களை நீங்கள் ஆசீர்வதித்து எங்களுடைய ஜெபங்களை நீங்கள் ஏற்றுக்கொள்ளும்படியாய் கெஞ்சுகிறமையா. அப்பா, அந்த நேரத்திலும் தகப்பனே சொல்லப்பட்ட ஒவ்வொரு ஜெப குறிப்பையும் உடைய கருத்துக்குள்ளாய் கொண்டு வருகிறமையா தகப்பனே. ஒவ்வொரு தகப்பனே, ஒவ்வொரு குறிப்புகளிலும் தேவனுடைய கரம் தங்கியிருக்கட்டும் ஐயா. இந்த நாளிலும் கர்த்தாவே உமக்கு சோதரமையா. எங்களுடைய அப்பா, இந்த ஆன்லைன் ப்ரேயருக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த ப்ரேயரை கத்த நீங்கள் ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. அப்பா, அந்த ஜெபமானது கர்த்தாவை யார் யாரெல்லாம் தகப்பனே கேட்கிறார்களோ அப்பா, அவர்களுடைய வாழ்க்கையில் தேவன் தாமே அற்புதம் செய்யும்படியாய் கெஞ்சுகிறமையா. அப்பா, அந்த நாளிலும் கூட கர்த்தாவே உமக்கு சோதரமையா தகப்பனே. எங்களுடைய சபையும் உடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோமையா. சபையை நீங்கள் ஆசீர்வதிங்க, வழி நடத்துங்கப்பா. அப்பா, சபைக்கு தந்ததான ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தருடைய கருத்தில் கொண்டு வருகிறோமையா. ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்ததாமே தகப்பனை எடுத்து பயன்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோமையா. தந்த ஊழியக்கார பிள்ளைகளுக்காகவும் செபிக்கிறோமையா. பிள்ளைகளையும் கர்த்ததாமே தகப்பனே அப்பா, அவர்கள் செய்கிற ஒவ்வொரு ஊழியத்தையும் கர்த்த தாங்கும்படியாய் கெஞ்சுகிறோமையா. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே எங்களுடைய ரட்சணை சேனைகளுக்காக செபிக்கிறோமையா தகப்பனே. ரட்சணை சேனை கர்த்ததாமே தகப்பனே நீங்கள் ஆசீர்வதித்து தரும்படியாய் கெஞ்சுகிறோமையா. அப்பா, ரட்சணை சேனையில் உள்ள தலைவர்களை கர்த்தருடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோமையா. தலைவர்களை கர்த்த நீங்கள் ஆசீர்வதித்து வழிநடத்துங்கப்பா. நல்ல சுகபலத்தை கொடுத்து ஆரோக்கியத்தை கொடுத்து கர்த்தாவே. அப்பா, அந்த ரட்சணை சேனை வளர்வதற்கு அவர்கள் ஒரு முக்கியமான காரணமாய் இருக்கிறபடினால் தகப்பனே, ஒவ்வொரு தலைவர்களும் தேவனுடைய கரம் தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாய் கெஞ்சுகிறோமையா தகப்பனே. அவர்கள் கர்த்தாவே எந்த விதமான பலவீனங்களும் அவர்களை ஆட்கொள்ளாதபடி கர்த்ததாமே பலமா தகப்பனே நீங்கள் தான் தகப்பனே அவர்கள் எடுத்து பயன்படுத்தும்படியாய் கெஞ்சுகிறோமையா. இந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரே, எங்களுடைய தேசத்தை உம்முடைய கருத்தில் ஒப்பு கொடுக்கிறோமையா. தேசத்தை நீங்கள் ஆசீர்வதிங்க, மேன்மைப்படுத்துங்கப்பா. தேசத்தில் நடக்கிறதான தகப்பனே பாலியல் வன்கொடுமைக்காக செபிக்கிறோம் தகப்பனே. சிறு பிள்ளைகளுக்கு வருகிறதான ஆபத்துகளை கர்த்த நீங்கள் எடுத்து போடும்படியாய் கெஞ்சுகிறோமையா. இன்னும் தகப்பனே உமக்கு சோதரமையா. தேசம் தகப்பனே அப்பா உமக்கு சோதரமையா. உம்முடைய இரத்தத்தை கொண்டு தேசம் முழுவதிலும் நாங்கள் முத்திரை போட்டு ஜெபிக்கிறோமையா. தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. தேசத்தை அக்கினியால் நீங்கள் எழுப்புதல் பண்ணும்படியாய் கெஞ்சுகிறோமையா தகப்பனே. உமக்கு சோதரம் தகப்பனே. அப்பா, அந்த நாளிலும் பரிசுத்த ஆவியானவரே எங்களுடைய தலைவர்களுக்காக செபிக்கிறோமையா தகப்பனே. தமிழ்நாட்டு தலைவருக்காக செபிக்கிறோம். தந்த முதலமைச்சரை கர்த்தர் எடுத்து பயன்படுத்துங்க தகப்பனே. அவர்களுக்கு தகப்பனே எங்களுடைய நாட்டுக்கு நல்லதை செய்ய அப்பா ஞான வரங்களை கொடுத்து அவர்கள் நடத்தும்படியாய் கெஞ்சுகிறோமையா. இந்த நேரத்திலும் கூட கர்த்தாவே உமக்கு சோதரமையா தகப்பனே. அப்பா, சொல்லப்பட்ட ஜெப குறிப்புகளை கேட்டு கர்த்தர் எங்களுக்கு பதில் தரும்படியாய் கெஞ்சுகிறோமையா தகப்பனே. எங்களுடைய குறைகள் குற்றங்களில் தயவாய் மன்னித்து கர்த்ததாமே தகப்பனே. இதை பார்க்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் கர்த்தருடைய கரத்தில் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளவும் தகப்பனே, அவர்களை இன்னும் அதிகமாக எடுத்து அக்கினிச்சோலையாய் பயன்படுத்தவும் கர்த்த நீங்கள் உதவி செய்யும்படியாய் கெஞ்சுகிறோமையா. இவளேனும் கூட கர்த்தாவே வந்த எங்கள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்தினராய் தாழ்த்தி வெறுமையாக்குறமையா. துதிகன மகிமையெல்லாம் தேவனுக்கே செலுத்துகிற இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஜெபங்களும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கற்றுக் கொடுத்த ஜெபத்தை நாம் யாவரும் ஏறெடுப்போமாக. பரமண்டங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக, உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரலோகத்திலே செய்யப்படுகிறோல பூமியிலும் செய்யப்படுவதாக. எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். எங்கள் கடனாளிகளுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் கடன்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்கு பிரவேசிக்க பண்ணாமல் தீமுதல் அடிச்சுக்கொள்ளும். ராஜ்யம் வல்லமையும் மகிமையும் என்றென்றைக்கும் உடையவைகளே. ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நம்ம எல்லோருடைய வாழ்க்கையிலும் சாட்சி உண்டு. இப்போதும் கூட நம்மிடையே வந்திருக்கும் பஸ்தராமா அவர்களை ஒரு சாட்சி கூறும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான் ஒரு கிறிஸ்தவ குடும்பத்தில் பிறந்தேன். ஆனாலும் எனக்கு திருமணமானது இந்து குடும்பத்தில். அவர்கள் தேவனை அறியாதவர்கள். நான் இந்த இந்து குடும்பத்தில் வந்த நாளிலிருந்து நான் அந்த ஆண்டவரை ஒருபோது நான் மறந்ததில்லை. அவர் என்னுடைய வாழ்க்கையில் பல பல அதிசயங்கள் அற்புதங்களையும் செய்திருக்கிறார். அவருக்கு நான் சாட்சியுள்ள பிள்ளைகளாக இருக்கிறேன். என்னுடைய குடும்பத்தில் என் கணவர் தேவனை அறியாதவர். நான் அங்கு சென்ற நாளிலிருந்து அவர் எனக்கு எந்த தடங்களும் ஆலயத்திற்கு போவதற்கு ஒரு தடங்களும் இல்லை. ஆனால் என்னுடைய குடும்பமும் என்னோடு சேர்ந்து ஆலயத்திற்கு வர வேண்டும் என்று நான் அனுதினமும் ஜெபிக்கிறேன். தேவன் இந்த நிறைவேற்றுவார் என்று நான் நினைக்கிறேன். கர்த்தர் இந்த நாள் வரையிலே அதிசயமாக ஆசீர்வதித்து வருகிறார். என்னுடைய போக்கிலும் என் வரத்திலும் என் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் நன்றாகவே நான் நடத்தி வருகிறார். இன்னும் என்னை நடத்துவார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காணப்படுகிறோம். என்னுடைய குடும்பமானது ரட்சிக்கப்பட வேண்டும். நான் ரட்சிக்கப்பட்டால் போதாது. என்னுடைய குடும்பம், என்னுடைய கணவரும் என்னுடைய பிள்ளைகளும் ரட்சித்து நாங்களும் இந்த சபையிலே ஒரு அங்கத்தினர்களாக நாங்கள் கூட வர வேண்டும் என்று நான் அன்னிதினமும் ஜெபிக்கிறேன். இந்த நாள் வரையில் அதிசயமாக ஆசீர்வாத தேவன் இன்னும் உள்ள நாட்களில் எங்களை ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் காணப்படுகிறோம். நீங்கள் எனக்காகவும் என்னுடைய குடும்பத்திற்காகவும் இந்த ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்க அனைத்து மக்களும் எனக்காக ஜெபிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த நாளில் சிறிது நேர சிந்தனைக்காக தெரிந்து கொண்ட திருமறை பகுதி ரூத் 2ஆம் அதிகாரம் 20வது வசனம். அவன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கின்றான். நகோமி என்கிற பெண்மணி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து சொல்கிறாள், அந்த போவாஸ் என்கிற தேவ மனுஷன் நம்முடைய நெருங்கின உறவின் முறையான். அது மாத்திரமல்ல, நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனாக இருக்கின்றான். சுதந்திரவாளிகள் என்றால் உரிமை உள்ளவன் என்று அர்த்தம். நம்முடைய குடும்பத்தில் உரிமை உள்ளவன் அவனும் ஒருவனுமாக இருக்கிறான் என்று சொல்லி தன் மருமகளை பார்த்து அழகாக சொல்கிறார். எந்த சூழ்நிலையில் இந்த வார்த்தையை நகோமி தன்னுடைய மருமகளை பார்த்து சொன்னாள் என்று சொல்லி இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ரூத் 1ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வரும் நாட்களில் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று. அப்பொழுது யூதாவில் உள்ள பெத்லெகேம் ஊரான ஒரு மனுஷன் தன் மனைவியோடும் 2 குமாரரோடு கூட மோவாப் தேசத்திலே சஞ்சரித்தான். ஆபிரகாமின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல, ஈசாக்கின் நாட்களில் உண்டான பஞ்சத்தை போல இங்கே நியாயாதிபதிகள் நியாயம் விசாரித்து வருகின்ற அந்த காலகட்டத்தில் தேசத்தில் பெத்லெகேமிலே பஞ்சம் உண்டாயிற்று. அந்த தேசத்தில் பஞ்சம் உண்டான பொழுது
அந்த தேசத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அந்த தேசத்தை விட்டு வேறு தேசத்திற்கு ஒரு மனிதனும் போகவில்லை. ஆனால் அந்த தேசத்தில் எலிமெலேக் என்கிற தேவ மனிதனும் அவருடைய மனைவியாகிய நகோமியும் அவனுடைய 2 குமாரனாகிய மக்லோனும் கிலியோனும் இந்த 4 பேர்கள் அந்த தேசத்தை விட்டு மோவாப் என்கிறதான அந்த தேசத்தில் அவர்கள் போனார்கள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. அந்த மோவாப் என்கிற தேசத்தில் அவர்கள் போன பொழுது, அந்த தேசத்தில் போன பொழுது நகோமி தன்னுடைய புருஷனாகிய எல்கானாவை அவள் இழந்தாள். அது மாத்திரமல்ல, அந்த தேசத்தில் மக்லோனும் கிலியோனுக்கும் அந்த தேசத்தில் உள்ள மோவாபிய பெண்களில் 2 பெண்களை 2 பிள்ளைகளுக்கும் விவாகம் செய்தாள். விவாகம் செய்த பொழுது குறித்த நாட்களிலே தன்னுடைய 2 பிள்ளைகளும் மரித்து போனார்கள். அந்த தேசத்திலே அவள் அந்த மோவாப் என்கிற அந்த தேசத்தில் அந்த எலிமெலேக்குடைய குடும்பம் அந்த தேசத்திற்கு போன பொழுது, முதலாவது நகோமி தன்னுடைய புருஷனை இழந்தாள். இரண்டாவதாக தன்னுடைய 2 பிள்ளைகளாகிய மக்லோனையும் கிலியோனையும் அவள் இழந்தாள். அப்படியானால் அந்த தேசத்திற்கு போன பொழுது ஏன் இந்த மரணம் சம்பவித்தது என்று சொல்லி நம்ம பார்க்கும் பொழுது, உபாகமம் 23ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, உபாகமம் 23ஆம் அதிகாரம் 3வது வசனம் அழகாய் சொல்கிறது, அம்மோனியனும் மோவாபியனும் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது, 10ஆம் தலைமுறையிலும் என்றைக்கும் அவர்கள் கர்த்தருடைய சபைக்கு உட்படலாகாது. அப்போ தேவனாகிய கர்த்தர் மோசேயின் மூலமாய் சொல்கிறார், இஸ்ரவேல் ஜனங்களிலே அம்மோனியனும் மோவாபியனும் 10 தலைமுறைக்கு இந்த சபைக்கு உட்படலாகாது. இந்த சபைக்கு உட்படலாகாது ஆராதனைக்கோ பஸ்கா பண்டிகைக்கோ புளிப்பில்லாத அப்ப பண்டிகைகளுக்கோ அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் கொண்டாடுகிற எந்த பண்டிகைக்கும் அவர்கள் உட்படலாகாது. 10 தலைமுறைகள் அவர்கள் இந்த ஜனங்களோடு இருக்கக்கூடாது என்று சொல்லி 10 தலைமுறைக்கு தேவனாகிய கர்த்தர் இந்த மோவாபியனையும் அம்மோனியையும் ஆண்டர் 10 தலைமுறைக்கு ஆண்டர் ஒதுக்கி வைத்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த மோவாப் என்கிற தேசத்தில் தான் இந்த எல்கானாவினுடைய குடும்பம் அந்த தேசத்தில் போனது. ஏன் தேவனாகிய கர்த்தர் அந்த மோவாபியரையும் அம்மோனியரையும் 10 தலைமுறைக்கு ஆண்டவர் ஏன் ஒதுக்கி வைத்தார்? அப்படியானால் அந்த மோவாபியர் யார், அந்த அம்மோனியார் யார் என்று சொல்லி இன்றைக்கு நாம் தியானிக்கும்படியாக இருக்கிறோம். ஆதியாகமம் 19ஆம் அதிகாரத்தில் 37வது வசனம், மூத்தவள் ஒரு குமாரனை பெற்று அவளுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். வேதம் அழகாய் சொல்கிறது. 38வது வசனம், இவ்விதமாய் லோத்தினுடைய குமாரத்திகள் இருவரும் தங்கள் தகப்பனாலே கர்ப்பவதி ஆனார்கள். அந்த லோத் என்கிறதான அந்த மனிதனுடைய பிள்ளைகள் தன் தகப்பனாலே கர்ப்பவதி ஆனார்கள். மூத்த மகள் தன் தகப்பனாலே கர்ப்பவதியாகி அவளுக்கு மோவாப் என்று பெயரிட்டாள். இளைய மகளும் தன் தகப்பனாலே கர்ப்பவதியாகி அம்மோன் பென்யமின் என்று பெயரிட்டான். அது அவன் இந்நாள் வரைக்கும் இருக்கிற அம்மோன் புத்திரருக்கு தகப்பன். அப்போ ஸ்தோத்திரம், மோவாபியர் என்பது லோத்துவுக்கும் அப்படியே மூத்த மகளுக்கு பிறந்த ஒரு மகன்தான் மோவாப். அவனுடைய சந்ததியார் தான் இந்த மோவாப் தேசத்தில் இருக்கிறார்கள். ஆகவே இந்த தகப்பனாலே அவர்கள் கர்ப்பவதி ஆனதுனால, அங்கே தீட்டுப்பட்டபடினாலே, பாவம் செய்தபடினாலே இந்த 2 தலைமுறைகளை தேவனாகிய கர்த்தர் 10 தலைமுறைக்கு என்ன செய்தார்? அவர்கள் சபைக்கு உட்படலாகாது என்று சொல்லியிருக்கிறார். அந்த 10 தலைமுறைக்கும் இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களோடு கூட ஐக்கியம் வைக்கக்கூடாது, அவர்களோடு கூட சம்பந்தம் கலவக்கூடாது, அவர்களோடு கூட எந்த ஐக்கியத்திலும் கலவக்கூடாது என்று சொல்லி 10 தலைமுறைக்கு மோவாபியரையும் அம்மோனியரையும் தேவனாகிய கர்த்தர் 10 தலைமுறைக்கு அவர் தள்ளி வைத்திருந்தார். அந்த தேசத்தில் தான் இந்த எலிமெலேக்கு இந்த பெத்லெகேம் என்கிற அப்பத்தின் வீட்டிலே அந்த தேசத்தில் பஞ்சம் வந்த பொழுது தன்னுடைய மனைவி தன்னுடைய 2 பிள்ளைகளோடு கூட தேவன் எந்த ஜனத்தோடு ஐக்கியம் வைக்கக்கூடாது என்று சொன்னாரோ, தேவன் எந்த ஜனத்தோடு கூட 10 தலைமுறைக்கு ஐக்கியம் வைக்கக்கூடாது என்று சொன்னாரோ, அந்த ஸ்தோத்திரம் அந்த மோவாப் தேசத்திற்கு அங்கே போன பொழுது முதலாவது தன்னுடைய கணவனை இழந்தாள், இரண்டாவதாக தன்னுடைய 2 பிள்ளைகளும் இழந்தாள். இப்பொழுது தன் மருமக்களோடு கூட அந்த தேசத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாள். ரூத் 1ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஜனங்களை சந்தித்து ஆகாரம் அருளினார் என்று அவர்கள் கேள்விப்பட்டாள். வேதம் அழகாய் சொல்கிறது. ரூத் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம், கர்த்தர் தம்முடைய ஜனங்களை சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் மோவாப் தேசத்திலே அவள் கேள்விப்பட்டு, எந்த தேசம் பஞ்சம் என்று சொல்லி, எந்த பெத்லெகேம் என்கிற எந்த தேசம் அந்த பஞ்சம் என்று சொல்லி அந்த பெத்லெகேம் என்கிற அப்பத்தின் தேசத்திலிருந்து மோவாப் தேசத்திற்கு போனாலோ, அந்த தேசத்தில் தன்னுடைய கணவனையும் 2 பிள்ளைகளும்
இழந்து அந்த தேசத்தில் தன்னுடைய 2 மருமக்களோடு கூட அவள் வாழ்ந்து கொண்டிருக்கிறாள். ஆனால் அந்த பெத்லெகேம் என்கிற அற்பத்தின் தேசத்தில், அந்த பஞ்சத்தின் மத்தியில் எந்த ஜனங்கள் எல்லாரும் அந்த தேசத்தில் அவர்கள் காத்திருந்தார்களோ, அந்த தேசத்தில் நிலைத்திருந்தார்களோ, அந்த தேசத்தில் வாசம் பண்ணினார்களோ, அந்த ஜனங்களை தேவன் சந்தித்து அவர்களுக்கு ஆகாரம் அருளினார் என்று அவள் கேள்வி மோவாப் தேசத்தில் இருக்கிற அந்த நகோமி கேள்விப்பட்டாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. எந்த தேசத்தை விட்டு வந்தேனோ அந்த தேசத்தில் தேவன் இருக்கிறார், தேவன் அந்த ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுத்தார் என்று சொல்லி அவள் முதலாவது கேள்விப்பட்டாள். தேவன் அந்த பெத்லெகேம் என்கிற அற்பத்தின் தேசத்திலே அவர் இருக்கிறார் என்று சொல்லி நகோமி கேள்விப்பட்ட உடனே தன் மருமக்களோடு மோவாப் தேசத்திலிருந்து திரும்பி வரும்படி எழுந்தாள். எந்த மோவாப் தேசத்தில் தேவன் இல்லையோ, எந்த மோவாப் தேசத்தில் தேவனாகிய கர்த்தருடைய நடத்திப்பு இல்லையோ, அந்த தேசத்திலிருந்து அவள் எழுந்து தேவன் வாசம் பண்ணுகிற, தேவன் உலாவுகிற, தேவன் தம்முடைய ஜனங்களுக்கு ஆகாரம் கொடுக்கிற அந்த ஸ்தோத்திர பெத்லெகேம் என்கிற அப்பத்தின் தேசத்திற்கு அவள் போகும்படியாய் முதலாவது அவள் எழுந்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தேவன் அங்கே இருக்கிறார் என்று கேள்விப்பட்டாள். அடுத்தபடியாக அந்த தேசத்தை விட்டு தன் மருமக்களோடு கூட இரண்டாவதாக அவள் எழுந்தாள். மூன்றாவதாக வேதம் சொல்கிறது, தன் 2 மருமக்களோடு கூட இருந்து தான் இருந்த அந்த ஸ்தலத்தை விட்டு அவள் புறப்பட்டாள். முதலாவது கேள்விப்பட்டாள், இரண்டாவதாக அவள் எழுந்தாள், மூன்றாவதாக அவள் புறப்பட்டாள். புறப்பட்டு யூத தேசத்திற்கு திரும்பி போக அவர்கள் வழி நடந்தார்கள். கர்த்தருடைய பரிசுத்த வழி நடக்கையில் கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. முதலாவது கேள்விப்பட்டு, இரண்டாவது தன் மருமக்களோடு எழுந்து, மூன்றாவது அவள் ஸ்தோத்திரம் அந்த தேசத்தை விட்டு அவள் புறப்பட்டு அவள் நடக்க பெத்லெகேமை நோக்கி அவள் எப்பொழுது நடக்க ஆரம்பித்தாளோ அப்பொழுதுதான் தேவனாகிய கர்த்தர் இந்த ரூத் என்கிற அந்த பெண்மணிக்கு ஆதரிக்கிற சுதந்திரவாளியை தேவனாகிய கர்த்தர் அங்கே அவளுக்கு நியமித்தார். இப்பொழுது அந்த மோவாப் தேசத்திலிருந்து 2 மருமக்களிலே ஒரு மருமகளாகிய ரூத் மாத்திரமே தன்னுடைய மாமியாரோடு கூட அந்த பெத்லெகேம் என்கிற அப்பத்தின் தேசத்திற்கு அவள் புறப்பட்டு வந்தாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. அந்த தேசத்திற்கு தன்னுடைய மாமியாராகிய நகோமியோடு கூட பெத்லெகேம் தேசத்திற்கு அவள் வந்தாள். அவர்கள் பிழைக்கும்படியாய், ஜீவனம் பண்ணும்படியாய் அவள் தன்னுடைய மாமியாரை வீட்டில் அமர்த்திவிட்டு அந்த பெத்லெகேம் தேசத்தில் இருக்கிற வயல்வெளிகளிலே கதிர் பெருக்கும்படியாக அவள் புறப்பட்டு போனாள். அங்கே அது தற்செயலாய் போவாசருடைய நிலமாக அது இருந்தது. தேவன் இந்த ரூத்துக்கு எந்த சுதந்திரவாளி கர்த்தர் முன்குறித்திருந்தாரோ அந்த சுதந்திரவாளுடைய அந்த நிலத்தில் அவள் கதிர் பெருக்கும்படியால் அங்கே போனாள் என்று வேதம் சொல்கிறது. 22ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த ஸ்தோத்திரம் அந்த போவாசுடைய விளைநிலங்களில் அவள் கதிர் பொறுக்கி கொண்டிருக்கின்ற அந்த விளைநிலத்தில் அவள் போனாள். அங்கே போன பொழுது தேவனால் முன்குறிக்கப்பட்ட அந்த போவாஸ் என்கிற அந்த சுதந்திரவாளி இந்த பெண்மணி யாருடையவள் என்று சொல்லி அங்கே விசாரித்தான். அப்பொழுது அவர்கள் மோவாப் தேசத்திலிருந்து வந்ததான நகோமியுடைய மருமகள் என்று சொல்லி அங்கே தன்னுடைய அந்த எஜமானிடத்தில் அந்த வேலைக்காரர்கள் தன்னுடைய எஜமானாகிய போவாசினிடத்தில் சொன்ன பொழுது, இப்போ அந்த 2ஆம் அதிகாரம் 8வது வசனம், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறு வயல்களில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. ஒருவர் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டிருக்கிறேன். உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீரண்டைக்கும் போய் வேலைக்காரர் முண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம் என்றாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எப்பொழுது அந்த மோவாப் என்கிற அந்த சபிக்கப்பட்ட தேசத்திலிருந்து எப்பொழுது பெத்லெகேம் நோக்கி அப்பத்தின் வீடாகி அந்த பெத்லெகேம் நோக்கி வந்தாலோ அப்பொழுது தேவன் அவளுக்கு ஆதரிக்கிற சுதந்திரவாளி கர்த்தர் நியமித்ததான் அந்த சுதந்திரவாளினுடைய அந்த வயல்வெளிகளில் வந்த பொழுது அந்த சுதந்திரவாளுடைய கண்களில் இந்த ரூத்துக்கு என்ன செய்தது? தயவு கிடைத்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி
நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்றாள். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இதற்கு முன்பதாக போவாசை ரூத்து பார்த்ததில்லை, போவாஸ் ரூத்தை பார்த்ததில்லை. ஆனாலும் அவள் கேட்கிறாள், உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது, நான் அந்நிய தேசத்தாளாய் இருக்க எதினாலே உம்முடைய கண்களில் எனக்கு தயவு கிடைத்தது என்று சொல்லி, இந்த உதவி எனக்கு உதவி செய்கிறீரே, எந்த அர்த்தத்தினால் எனக்கு உதவி செய்கிறீர் என்று சொல்லி அவள் கேட்ட பொழுது அவள் அவன் அதற்கு போவாஸ் பிரதித்திரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்காக செய்ததும், நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜென்ம தேசத்தை விட்டு முன்னே அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாக தெரிவிக்கப்பட்டது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. இப்பொழுதுதான் அந்த ஸ்தோத்திரம் 12வது வசனத்தில், உன் செய்கைக்கு பலனை கர்த்தர் உனக்கு கட்டளையிடுவாராக, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருடைய செட்டிங்கள் அடைக்கலமாய் வந்த உனக்கு அவராலே நிறைவான பலன் கிடைப்பதாக என்றான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த சம்பவத்தை இந்த ரூத் என்கிற பெண்மணி தன்னுடைய மாமியாராகிய நகோமியினிடத்தில் காலையில் ஸ்தோத்திர விளைநிலங்களுக்கு போனதையும் வயல்களிலே கதிர் பொறுக்கினதையும் அந்த போவாஸ் என்கிற அந்த தேவ மனிதன் அவளுக்கு உதவி செய்ததை தன்னுடைய மாமியாருக்கு அறிவித்த பொழுதுதான் அந்த மாமியார் தன் மருமகளை பார்த்து சொல்கிறாள், அவன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானும் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் அவன் ஒருவனுமாய் இருக்கிறான். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த பெத்லகேம் என்கிற அப்பத்தின் தேசத்தில் உனக்கு 2 சுதந்திரவாளிகள் இருக்கிறார்கள். ஒன்று போவாஸ், இன்னும் போவாசனுடைய சகோதரன். அந்த சுதந்திரவாளிகளில் இவனும் ஒருவனுமாய் இருக்கிறான். 2 சுதந்திரவாளிகளில் போவாசும் ஒருவன் என்று சொல்லி தன்னுடைய மருமகளுக்கு அறிவித்தாள். அப்படியானால் இந்த 7வது மாதத்தின் 3வது பரிசுத்த ஓய்வு நாளில் தேவன் நமக்கும் ஆதரிக்கிற சுதந்திரவாளியாக 2 பேரை தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியில் நமக்கு தந்திருக்கிறார். ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் ஸ்தோத்திரம், நான் உங்களை கற்புள்ள கன்னியாகிய கிறிஸ்து என்னும் ஒரே புருஷனுக்கு உங்களை ஒப்பு கொடுக்க நியமித்தபடியால். அப்போ ஸ்தோத்திரம், தேவனாகிய கர்த்தர் இந்த பூமியிலே நமக்கு 2 சுதந்திரவாளிகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். ஆகவே இந்த ரூத்துக்கு எப்படி 2 சுதந்திரவாளிகளோ அதே போல இந்த பூமியில் வாழ்ந்து கொண்டிருக்கிற அவருடைய பிள்ளைகளாகிய உங்களுக்கும் எனக்கும் ஆண்டவர் 2 சுதந்திரவாளிகளை கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்படியானால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சுதந்திரவாளியாக நமக்கு மாற வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும்? இப்பொழுது இந்த நகோமி சொல்றார், நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் அவன் ஒருவனுமாய் இருக்கிறான். அப்படியானால் அந்த போவாஸ் என்கிற அந்த மனிதன் இந்த ரூத்துக்கு சுதந்திரவாளியாய் மாற வேண்டுமானால் தன் மருமகளுக்கு 3 நிபந்தனைகளை தன்னுடைய மாமியார் அவர்கள் கொடுக்கிறாள். வாசிக்கலாம். ரூத்து 3ஆம் அதிகாரம் 3வது வசனம், நீ குளித்து 2வது எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அந்த களத்திற்கு போ. அப்போ எந்த சுதந்திரவாளியை நீ வயல்வெளியில் கண்டாயோ அந்த சுதந்திரவாளி உனக்கு வாழ்க்கை துணையாக, உனக்கு உரிமை உள்ளவனாக, அவனுக்கு ஒரு சுதந்திரவாளியாய் மாற வேண்டுமானால் நீ 3 காரியங்களை நீ செய்து 4வது அந்த சுதந்திரவாளி எங்கே இருக்கிறானோ அந்த இடத்திற்கு நீ தேடி போக வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய மருமகளுக்கு ஆலோசனை கொடுத்தாள். ஒன்று, நீ குளித்து 2வது எண்ணெய் பூசி உன் வஸ்திரங்களை உடுத்திக் கொண்டு அங்கே 4வது அந்த களத்திற்கு போ. அப்படியானால் இந்த போவாஸ் ரூத்துக்கு சுதந்திரவாளியாய் மாற வேண்டுமானால் இந்த 4 நிபந்தனைகள். அதே போல இந்த பூமியிலே பிதாவாகிய தேவன் ஆண்டவர் நமக்கு 2 சுதந்திரவாளிகளை தந்திருக்கிறார். ஒன்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அந்த ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சுதந்திரவாளியாய், நமக்கு மணவாளனாய், நமக்கு உரிமை உள்ளவராய் மாற வேண்டுமானால் நமக்கும் 4 நிபந்தனைகளை பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஒன்று பரிசுத்தம், 2வது அபிஷேகம், 3வது இரட்சிப்பின் வஸ்திரம், 4வது அந்த சுதந்திரவாளியாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து எங்கே இருக்கிறாரோ அந்த தேவாலயத்திற்கு நீ போகும் பொழுது அவர் சுதந்திரவாளியாய் அவர் மாறுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. முதலாவது நம் ரூத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். நகோமி தன்னுடைய மருமகளை பார்த்து சொல்கிறாள், முதலாவது நீ குளித்து.
அப்போ இந்த ரூத் என்கிற பெண்மணி அவள் குளிக்கவில்லையா? இல்லை, அதில் அதோடைய அர்த்தம் என்னவென்றால் அவள் புருஷனை இழந்து கைமென்மையாய் இருக்கிறபடினாலே அவள் கைமென்மைக்குரிய வெண்மையான வஸ்திரத்தை உடுத்தி கொண்டு பகல் முழுவதும் அந்த போவாசுடைய விளைநிலங்களில் அவள் கதிர் பொறுக்கிக் கொண்டிருக்கும் பொழுது சரீரத்தில் வியர்வை வந்து கொண்டிருக்கிறது, சரீரத்தில் அங்கே ஸ்தோத்திரம் அசுத்தங்கள் இருக்கிறது, சரீரத்தில் அந்த வயல்வெளியில் உள்ளதான அந்த ஸ்தோத்திரம் அந்த அழுக்கான சிலைகள் தன்னுடைய வஸ்திரத்தில் ஒட்டி இருக்கிறபடினாலே இந்த அழுக்கான நிலைமைகளை நீ அந்த சுதந்திரவாளியை தேடி போவாயானால் அந்த களத்தில் இருக்கிற வேலைக்காரன் உன்னை அங்கே உள்ளே அனுமதிப்பதில்லை. அந்த சுதந்திரவாளியை நீ பார்க்க வேண்டுமானால் நீ முதலாவது என்ன செய்யணும்? நீ குளித்து உன்னுடைய தேவன் உனக்கு தந்த சரீரத்தை நீ என்ன செய்யணும்? நீ சுத்திகரிக்க வேண்டும். இரண்டாவதாக தன்னுடைய மருமகளுக்கு அவள் ஆலோசனை கொடுக்கிறாள். இரண்டாவதாக நீ எண்ணெய் பூசி. எண்ணெய் என்பது ஆவிக்குரிய அர்த்தம், அபிஷேகத்தை குறிக்கிறது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நீ குளித்திருக்கும் பொழுது உன் தலையிலுடையதான் அந்த மயிர்கள் காற்றிலே பறந்து கொண்டிருக்கும். ஆகவே அவைகள் பறக்காதபடி என்ன செய்யணும்? உன் தலையில் நீ எண்ணெய் பூச வேண்டும் என்று சொல்லி இரண்டாவது ஆலோசனை கொடுக்கிறாள். மூன்றாவதாக உன்னுடைய வஸ்திரத்தை உடுத்துக்கொண்டு, உன் கைமென்மைக்குரிய வஸ்திரத்தை உடுத்துக்கொண்டு புருஷனை இழந்திருக்கிறாள். பழைய ஏற்பாட்டின் காலத்துடைய நியமனத்தின்படி அந்த கைமென்மைக்குரிய வஸ்திரத்தை நீ உளித்துக் கொண்டு உன்னுடைய உண்மையான தோற்றத்தின்படி, உன்னுடைய உண்மையான நிலைமையின்படி அந்த களத்திற்கு போ. ஒருவேளை உன்னை அந்த நிலைமையை பார்த்து உன்னை ஆதரித்தால் ஆதரிக்கட்டும், இல்லையானால் அந்த சோதரம் ஆதரிக்காமல் போகட்டும் என்று சொல்லி அவள் தன்னுடைய மருமகளுக்கு அவள் ஆலோசனை கொடுத்தாள். வேதம் அழகாய் சொல்கிறது, தன் மாமியார் தனக்கு கற்பித்தபடியெல்லாம் அவள் இந்த மூன்று நிலைமையில நான்காவதாக அந்த சுதந்திரவாளி இருக்கின்றதான அந்த களத்திற்கு அவள் புறப்பட்டு போனாள். அது அறுவடையின் காலமாய் இருந்தபடினாலே அவன் வீட்டில் இல்லை. அவன் அந்த அறுவடை அந்த களத்திலே அவன் இருந்து கொண்டிருக்கிறான். பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, தன்னுடைய மாமியாருடைய ஆலோசனைப்படி முதலாவது அவள் தன்னை சுத்திகரித்துக் கொண்டாள். இரண்டாவதாக அவள் தலைக்கு எண்ணெய் பூசிக்கொண்டாள். மூன்றாவதாக தன்னுடைய கைமென்மைக்குரிய வஸ்திரத்தை உடுத்திக் கொண்டு அந்த போவாஸ் இருக்கிறதான சுதந்திரவாளி இருக்கிறதான அவள் களத்திற்கு அவள் புறப்பட்டு போனாள். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த 2026 வருஷத்துல 7வது மாசத்துல இந்த 3வது பரிசுத்த ஓய்வு நாளில் பரலோகத்திற்கிற பிதாவாகிய தேவன் உங்களுக்கும் எனக்கும் இயேசுங்கிற அந்த ஆதரிக்கிற சுதந்திரவாளியை நமக்கு முன்பாக அவர் நமக்கு தந்திருக்கிறார். அந்த இயேசுங்கிற அந்த சுதந்திரவாளியை நீங்களும் நான் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால், இயேசு நமக்கு சுதந்திரவாளியாக உரிமை உள்ளவராக மாற வேண்டுமானால், முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம், முதலாவது குளித்தல் என்பதற்கு ஆவிக்குரிய அர்த்தம், இரண்டாவது நமக்கு ஆவிக்குரிய அர்த்தம் பரிசுத்தம். அப்ப நம்முடைய அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல, அப்ப நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நம்முடைய திருச்சபைக்கும் நமக்கு சுதந்திரவாளியாய் மாற வேண்டுமானால் நமக்கு பரிசுத்தம் தேவை. பிரியமான அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இஸ்ரவேல் ஜனங்கள் யோர்தானை கடப்பதற்கு யோசுவா சொன்னான், உங்களை பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள், நாளைக்கு உங்கள் நடுவில் அற்புதம் செய்வார். அப்ப ஆண்டவர் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அற்புதம் செய்ய வேண்டுமானால் பரிசுத்தம் தேவன் ஒரு மனிதன் தேவனை தரிசிக்க வேண்டுமானால் அவனுக்கு பரிசுத்தம் தேவை. ஒரு மனிதன் தேவனுடைய சத்தத்தை கேட்க வேண்டுமானால் பரிசுத்தம் தேவை. ஆகவே அந்த இயேசு கிறிஸ்து நமக்கு சுதந்திரவாளியாய் மாற வேண்டுமானால் நமக்கு பரிசுத்தம் தேவை. யாரை போல? ஆதியாகமம் 39ஆம் அதிகாரம் 9வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது யோசேப்பு அந்த தேவ மனுஷன் போத்திபாருடைய மனைவியை பார்த்து சொல்லுகிறான், இத்தனை பெரிய பொல்லாங்குக்கு உட்பட்டு தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்வது எப்படி? இப்படிப்பட்ட ஒரு பரிசுத்தத்தை தேவனாகிய கர்த்தர் அவர் எதிர்பார்க்கிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தானியேல் 1ஆம் அதிகாரம் 8வது வசனத்தில் வாசிக்கும் பொழுது தானியேல் சொல்றான், ராஜாவின் போஜனத்தினாலும் அவர் பானம் பண்ணுகிற திராட்சரசத்தினாலும் தன்னை தீட்டுப்படுத்தாதலாகாதபடி தன் இருதயத்தில் அவன் தீர்மானம் பண்ணி கொண்டான். அப்படியானால் யோசேப்பை போல நீங்களும் நானும் பரிசுத்தமுடையவர்களாய் இந்த உலகத்தில் வாழும் பொழுது இயேசு நமக்கு சுதந்திரவாளியாய் மாறுகிறார். இரண்டாவதாக தானியேலை போல தீட்டுப்படுத்தாத, தன்னுடைய வஸ்திரத்தை தன்னுடைய சரீரத்தை கரைப்படுத்தாது பரிசுத்தமுள்ள ஜீவியத்தை நீங்களும் நானும் வாழும் பொழுது இயேசு கிறிஸ்து நமக்கு சுதந்திரவாளியாய் அவர் மாறுகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இயேசு நமக்கு சுதந்திரவாளியாய் மாற வேண்டுமானால் முதலாவது பிதாவாகிய தேவன் நமக்கு தந்த நிபந்தனை பரிசுத்தம். ஆகவே இந்த நாட்களில் நாம் பரிசுத்தத்தை விரும்பும் பொழுது இயேசுவை சுதந்திரவாளியாய் நீங்களும் நானும் பெற்றுக்கொள்ள முடியும். இரண்டாவதாக தேவன் நமக்கு இரண்டாவது நிபந்தனை, இரண்டாவதாக ஸ்தோத்திரம் பரிசுத்த, இரண்டாவதாக அபிஷேக் எண்ணெய், உன் தலையில் எண்ணெய் பூசி. வேதம் அழகாய் சொல்கிறது,
பிரசங்கியில் வேதம் அழகா சொல்கிறது. பிரசங்கி 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் அதிகாரம் 8வது வசனம், உன் வஸ்திரங்கள் எப்பொழுதும் வெள்ளையாயும் உன் தலைக்கு எண்ணெய் குறையாததாயும் இருப்பதாக. அப்போ ஒரு தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவன் நமக்கு தருகிற வஸ்திரம் எப்படி இருக்கணுமா? நம்முடைய ஆவி, ஆத்ம, சரீரம், நம்முடைய இருதயம் வெண்மையாக இருக்க வேண்டும். நாம் அணுகிற வஸ்திரம் வெண்மையாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக சொல்கிறார், உன் தலைக்கு எண்ணெய் குறையாததுமாய் இருப்பதாக. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. எண்ணெய் என்பதற்கு ஆவிக்குரிய அர்த்தம் அபிஷேகத்தை குறிக்கிறது. தேவனாகிய கர்த்தர் 1 சாமுவேல் 10ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது, தேவன் அந்த சாமுவேல் என்கிற தீர்க்கதரிசி கொண்டு சவுல் என்கிற முதலாவது ராஜாவை அபிஷேகம் பண்ணும் பொழுது, அந்த தைல குப்பியிலே அபிஷேக தைலத்தை ஆண்டவர் எடுத்து அவன் தலையிலே அபிஷேகம் பண்ணினார். கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 13வது வசனத்தில் அதே சாமுவேல் தீர்க்கதரிசி கொண்டு தைல கொம்பிலே அபிஷேக தைலத்தை அடைத்து தாவீதை தேவனாகிய கர்த்தர் அபிஷேகம் பண்ணினார். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீதின் மேல் அவர் இறங்கி இருந்தார். அப்போ என்றைக்கு நம்முடைய அபிஷேகம் என்கிற எண்ணெய் நம்முடைய வாழ்க்கையில், நம்முடைய தலையில் அது குறையாமல் இருக்கிறதோ, அந்த எண்ணெய் அது குறையாமல் இருக்கிறது வரையிலும் ஆவியானவர் நம்ம மீது தங்கியிருப்பார். அப்போ தாவீது என்றைக்கு அந்த கொம்பில் அந்த தைல எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணப்பட்டானோ, அந்நாள் முதற்கொண்டு ஆவியானவர் தாவீது மேல் தங்கியிருந்தார். அப்போ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஆதரிக்கிற சுதந்திரவாளியாக இயேசு நமக்கு சுதந்திரவாளியாக மாறினார். ரெண்டாவது, நம்முடைய வாழ்க்கையில் எண்ணெய் என்பது அபிஷேகத்தை குறிக்கிறது. பரிசுத்தாவினுடைய அந்த நம்ம மேல் அந்த பொழிகிற அந்த அனுபவத்தை குறிக்கிறது. ஆகவே அதை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. மூன்றாவதாக, உன் வஸ்திரத்தை உடித்துக்கொண்டு. தேவன் நமக்கு தந்த வஸ்திரம் ரட்சிப்பின் வஸ்திரம். ஒன்று, மனம் திரும்பி ரட்சிக்கப்பட்டு தேவனுடைய நீதியை நிறைவேற்றுகிற தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் அந்த மகிமையான ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு தந்திருக்கிறார். ஏசாயா 61ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நமக்கு உடித்திருக்கிறார். அப்போ அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எந்த மனிதனுடைய கண்களால் அதை பார்க்க முடியாது. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளுடைய அந்த சரீரத்தில் அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை ஆண்டவர் அணிவித்திருக்கிறார். அதை நாம் அனுபவிக்க முடியும், அதை உணர்ந்து கொள்ள முடியும். எந்த மனிதனாலும் அதை பார்க்க முடியாது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. நான்காவதாக, நம்முடைய சுதந்திரவாளி இருக்கிற இடம் தேவனுடைய ஆலயம். அப்போ ஆண்டவராக இயேசு என்கிற அந்த சுதந்திரவாளி இருக்கிற இடம் எங்கே? தேவனுடைய ஆலயத்தில் அவர் இருக்கிறார். என் நாமத்தை பிரஸ்தாபம் பண்ணுகிற எந்த ஸ்தானத்தில் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் நமக்கு வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார். அப்படியானால் நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளி இயேசு இருக்கிற இடம், அந்த களம் தேவனுடைய ஆலயம். அப்போ ஒரு திருச்சபை, ஒரு விசுவாசிகள், ஒரு ஊழியக்காரர்கள், ஒரு ஜனங்கள் இயேசுவை சுதந்திரவாளியாய் இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ள வேண்டுமானால் நமக்கு பரிசுத்தம் தேவை. நமக்கு இரண்டாவதாக அபிஷேகம் தேவை. மூணாவது, தேவன் தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு சுதந்திரவாளி இருக்கிற இடத்தை தேடி யார் போகிறார்கள், ஆலயத்தை தேடி யார் போகிறார்களோ அவர்கள் தான் இயேசுவை சுதந்திரவாளியாய் இந்த நாட்களில் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமையும் கனமும் உண்டாவதாக. ஆகவே நம்ம என்ன சொன்னோம்? நமக்கு என்ன தேவை? பரிசுத்தமும் அந்த எண்ணெய் என்கிற அபிஷேகமும் தேவன் தந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு நம்ம என்ன செய்யணுமா? நீயானாலும், உன் குமாரனானாலும், குமாரத்தி ஆனாலும், உன் வேலைக்காரனானாலும், வேலைக்காரி ஆனாலும், ஒரு மிருக ஜீவன்களானாலும் யாதொரு வேலையை செய்யக்கூடாது. கர்த்தருடைய நாளில் கர்த்தருடைய நாமத்துக்குரிய மகிமை நம்ம என்றைக்கு செலுத்துவோமோ, எந்த குடும்பங்கள், எந்த விசுவாசிகள் செலுத்துகிறார்களோ அவர்களுக்குத்தான் இயேசு சுதந்திரவாளியாய் மாற முடியும். என்னை கேட்க நன்மையான என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, இன்றைக்கு பிதாவாகிய தேவன் தம்முடைய குமாரனாகிய கிறிஸ்துவை நமக்கு சுதந்திரவாளியாய், நமக்கு உரிமை உள்ளவராக ஆண்டு பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். ஆகவே இந்த மூன்றாவது இந்த பரிசுத்த ஓய்வு நாளில் இயேசுங்கிற சுதந்திரவாளி நாம் பெற்றுக்கொள்ள முடியாக. அன்றைக்கு ரூத் என்கிற அந்த பெண்மணி, அவளை நினைச்சதால் அவள் குளித்து எண்ணெய் பூசி அந்த கைமண்மைக்குரிய வஸ்திரத்தோடு அந்த சுதந்திரவாளி இருக்கிற அந்த களத்திற்கு போன பொழுது அந்த ஸ்தோத்திரம், அந்த அவளை என்ன செய்தான்? அவள் ஏற்றுக்கொண்டான். அவளை என்ன செய்தான்? அவன் விவாகம் பண்ணினான் என்று சொல்லி அந்த திருமறைகளை நாம் என்ன செய்கிறோம்? நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. அதே போல இன்றைக்கு இந்த நாட்களில் இயேசு என்கிற அந்த சுதந்திரவாளியை பிதாவாகிய தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அவரை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது, அவர் நமக்கு உரிமையுள்ளவராய் மாறும் பொழுது பரலோகம் நமக்காக பிதாவாகிய தேவன் வைத்திருக்கிறார். ஆகவே பரிசுத்தம், அபிஷேகம், ரட்சிப்பின் வஸ்திரத்தோடு தேவனுடைய ஆலயம் என்கிற களத்திற்கு
நீங்கள் என்ன செய்யுங்கள், நீங்கள் புறப்பட்டு செல்லுங்கள், ஆண்டவரை சந்தியுங்கள், இயேசுவை சுதந்திரவாளியை பெற்றுக்கொள்ளுங்கள். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துடைய கரத்தில் இருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தை கத்த தந்து உங்களை வழிநடத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமென். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் என்றும் மாறாதிருக்கின்ற கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்டு 7வது மாதத்தின் 3வது பரிசுத்த ஓய்வு நாளின் இந்த கால வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறோம். இளநேரமாக உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்தினோம், ஆராதித்தோம், மகிமைப்படுத்தினோம், கனப்படுத்தினோம். ஆண்டவர் தகப்பன் நாங்கள் உம்மை கனப்படுத்தின பொழுது தேவனாகிய கர்த்தர் ஆதரிக்கிற சுதந்திரவாளி என்று சொல்கிற ஒரு தலையங்கத்தின் கீழே இயேசுங்கிற அந்த சுதந்திரவாளியை ஆண்டவர் ஆண்டவர் நீர் தந்திர எங்களுக்கு முன்பாக நீர் வைத்திருக்கிறீர். அந்த இயேசுவை சுதந்திரவாளியாக நாங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக பரிசுத்தம், அபிஷேகம், ரட்சிப்பின் வஸ்திரம், களம் என்கிற தேவனுடைய ஆலயத்திற்கு நாங்கள் வரும்பொழுது இயேசுவை சுதந்திரவாளியை நாங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அந்த சுதந்திரவாளி எங்களோடு இருக்கும் பொழுது பரத்துக்குரிய, பூமிக்குரிய, ஆவிக்குரிய, சரீரத்துக்குரிய ஆசீர்வாதங்களும் பரலோக ராஜ்யத்தில் பங்குள்ளவர்களாய் ஆண்டவர் நாங்கள் மாற்றப்படுகிறோம் என்று சொல்லி நல்ல ஒரு ஆவிக்குரிய வார்த்தையை, ஆவிக்குரிய சத்தியத்தை ஆண்டவர் எங்களுக்கு தந்திருக்கிறதற்காக நன்றி. வந்திருக்கிற எல்லா குடும்பங்கள், எல்லா பிள்ளைகளுக்கு அந்த ஆசீர்வதிப்பீராக. இந்த மீடியாவின் மூலமாய் நம்முடைய வார்த்தைகளை கேட்கிற இந்த ஆறுதலை கவனித்துக் கொடுக்கிற எல்லா பிள்ளைகள், எல்லா குடும்பங்களுக்கு கர்த்தர் ஆசீர்வதியும். ரட்சணை சேனையை கர்த்தர் ஆசீர்வதியும். ஊழியங்களை கர்த்தர் தேவனாகிய கர்த்தர் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். இந்த மாதத்துடைய எல்லா நன்மையான ஈவுகளை பரலோகத்தில் நிறைவாய் கர்த்தர் தாருமையா. திருப்தியாக சாப்பிட்டு இயேசுவின் நாமத்தில் மீதம் எடுக்க உதவி செய்யும். எல்லா குடும்பங்களை கர்த்தர் ஆசீர்வதியும். கர்த்தருடைய வருகையில் நாங்கள் எதிர்கொண்டு மனவாட்டியை எங்களை கர்த்தர் மாற்றும். ஆசீர்வதியும், பொறுப்படுத்திக் கொள்ளும். துதி கன மகிமை எல்லாம் ஆண்டவர் ஒருவருக்கை செலுத்துகிறோம். இயேசுவின் விலையேற பெற்ற நல்ல நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆசீர்வாத ஜெபம். இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவினுடைய ஐக்கியமும் சிநேகமும் சமாதானமும் என்றும் என்று சதா காலங்களிலும் நம் அனைவரோடு கூட தங்கியிருப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா.